கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேர்க்கடலை புளிக்குழம்பு இதுக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. உடனே ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ ருசியா இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துல ஒரு ரெசிபி டக்குன்னு செய்யணும், ஆனா திருப்தியா இருக்கணும்னா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நல்லெண்ணெய் எனக்கு ஒத்துக்காதுங்க அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்க வீட்டுல என் அப்பாவுக்கு நல்லெண்ணெய் சுத்தமா செட் ஆகாது, சோ அவருக்காக தான் ஃபிளேவர்லெஸ் ஆயில் யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை வேர்க்கடலையே 2 மணி நேரம் ஊற வச்சு அவிச்சு வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் கோல்பினா சன்ஃபிளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஒரு குழிக்கரண்டி எண்ணெயில கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 10 பல் பூண்டை தாளிச்சுக்கிறேன். இதுல 1 டீஸ்பூன் இடிச்ச மல்லியும் சேர்த்திருக்கேன். அது இல்லாம 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுல தூளா கட் பண்ண 1 வெங்காயம், 1 முருங்கைக்காய், 4 கத்திரிக்காயை ஃபர்ஸ்ட் வதக்கிக்கோங்க. இதுல ஊற வச்சு வேக வச்ச 1/2 கப்புக்கு வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். புளிக்குழம்புல நான் தக்காளி சேர்க்கறது இல்லைங்க, வேணும்னா இந்த மாதிரி பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட சாம்பார் தூள் இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம். காய்களோட மிளகாய் தூள் நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை 2 கப் தண்ணியில கரைச்சு வச்சிருந்தா அதை உள்ள சேர்த்து கலந்துக்கோங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி டைலூட் பண்ணிக்கலாம். காரம் புளிப்பை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம கடைசியா 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்கிறோம். அது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லனா பரவாயில்ல. குழம்பு ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சீங்கன்னா அழகா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது சூடு கூட பண்ணாம நீங்க வெளியிலேயே வச்சாலுமே 3 நாளைக்கு கெட்டு போகாதுங்க. ரெஃப்ரிஜரேட் பண்ணீங்கன்னா 1 மாசம் ஆனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?